வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொஞ்சம் மோசமான நிலைமையில் இருக்கோம். ஏன்னாக்கா கிள்ளை காவல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் மகேஷ்னு சொல்கிறவர் அதிகமாக இப்போ நம்ம மேலே பொய் வழக்கு போடுறதுல குறிக்கோளாக இருக்கார். ஏன்னாக்கா இவர் நம்மளுக்கு நம்மள்கிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்கிற ஒரு கூட்டத்திட்ட இவர் லஞ்சம் வாங்கிட்டு நம்ம மேலே பொய் வழக்கு போட்டு அந்த பணத்தை கேட்கக்கூடாத மாதிரி பண்ணிக்கிட்டு நம்மளை ரொம்ப கொடூரமான டார்ச்சர் பண்ணுறாரு. இப்படிப்பட்ட மனுஷனெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இப்படிப்பட்ட வேலை பார்த்து நம்மளை ஒரு அப்பாவையை இவர் ஒரு குற்றவாளி ஆக்கி அவனை அவனோட லைஃப்பை வீணாக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் இந்த மகேஷ்னு சொல்கிற ஆள் செயல்படுறாரு. இது ரொம்ப கண்டனத்துக்குரியது. ஏன்னா இவரால் இன்னும் பல பேர் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லஞ்சம்னு சொல்லும்போது 20,000 30,000 கிடைக்கும்போது அவங்களுக்கு அது சம்பளத்தோட இது பெரிய தொகையாக இருக்குது. அதனால் இந்த லஞ்ச பணத்துக்காக இந்த மாதிரி எச்ச வேலை நிறைய பார்க்குறாரு இந்த சப் இன்ஸ்பெக்டர் மகேஷ்னு சொல்கிற ஆள். இதை பொதுமக்கள் தான் தடுக்கணும். இது பார்த்திங்கன்னா இங்கேனா கிள்ளை காவல் நிலையம். இது ஒரு மோசமான அணுகுமுறை. ஏன்னா நம்மகிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறாங்க. அவங்கள பற்றி நம்ம புகார் கொடுத்தா நம்ம புகார் கொடுக்குறத எடுத்துக்காமல் எதிர்த்தரப்பு கொடுக்குற புகாரை வாங்கிட்டு அவங்களுக்கு சாதகமாக நம்ம மேலே குற்ற வழக்கு போட்டு நம்மளை ரொம்ப கொடூரமாக மோசமான மாதிரி நடத்துகிறாரு. இதை எல்லோரும் தட்டி கேட்கணும். வணக்கம்.